ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் சுவிசேஷ வசனங்கள் சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. என்னை தேவன் பயன்படுத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திவாரம், கிறிஸ்து மூலக்கல் என்று சொல்லுகிற அடிப்படையில் கிறிஸ்துவின் சபையின் அஸ்திவார உபதேசங்களை குறித்து பேசும்படி தேவன் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார். அதன்படி சபைகளுக்கு உள்ளேயும் சபைகளுக்கு வெளியேயும் பொது மேடைகளிலும் தெருமுனை பிரசங்கத்திலும் வீட்டு கூட்டங்களிலும் ஊழியர் கூடுகைகளிலும் இன்டர் டினாமினல் அல்லது இன்டர் ரிலீஜியஸ் டயலாக், அதாவது மதங்களுக்கு இடையேயான உரையாடல், கிறிஸ்தவ பிரிவுகளுக்கு இடையேயான உரையாடல் என்ற ரீதியிலும் ஊழியர் கூடுகைகளிலும் தேவனுடைய சுவிசேஷ அடிப்படைகளை பேச தேவன் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் செய்திகளை சொல்லுவது. நான் பெரும்பாலும் பேசுகிற எல்லா செய்தியையும் நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் யூடியூப்பை பயன்படுத்துகிறவங்க செல்வின் நெகேமியா என்று என்னுடைய பெயரை டைப் பண்ணால் ஒரு 350க்கு அதிகமான வேதபாட அடிப்படையில் தான் செய்திகள் இருக்கும். எல்லாம் வேத அடிப்படையில் தான். ஸோ உலகம் முழுவதும் இருந்த அந்த செய்திகளை பலர் கவனிக்கிறார்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற குரூப்கள் மூலமாகவும் ஒரு 5000க்கு மேலே பல விதமான குழுக்களிலும் இந்த செய்திகள் பகிரப்படுகிறது. இது உலகத்துக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து யார் எந்த சந்தேகங்கள் வழக்கங்கள் அறிய விரும்பினாலும் தாராளமாய் தொடர்புகளெல்லாம் அவர்களுக்கு நான் பதிலளித்து கொண்டே இருக்கிறேன். தேவன் உதவி செய்கிறார். எப்படியும் கிறிஸ்துவ நிறைவான பூரண அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தை அடிப்படையில் அதிகமாய் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த செய்தி கொஞ்சம் எளிதாக மனசிலாகும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்திலும் பைபிளின் அடிப்படையிலும் எவ்வளோ காரியங்கள் எத்தனையோ விதமாய் பேசப்படுறதில்ல நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கொஞ்சம் நவீனமாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் நிச்சயமாக புதுமையாகத்தான் இருக்கும். அதனால தான் அதை திருப்பி அந்த அஸ்திவார அடிப்படைகளை பேசும்படியான அனுமதியை தேவன் எனக்கு தந்தார். ஆகவே கேட்கிற வசனங்களை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். வசனங்களை வரிசையான நிறைய வசனம் சொல்லணும். ஜனங்களுக்கு வசன அறிவு கம்மியாக இருக்குது. என்னது கம்மியாக இருக்குது? நிறைய கதை கேட்பாவை, கட்டு கதை கேட்பாவை. வசனத்தில் என்னது அறிவில்லாத ஒரு சூழ்நிலையை நான் நிறைய பார்த்ததுனால முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வசனங்களை பயன்படுத்துவேன். சில வேளை கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுவேன். நீங்கள் அந்த வசனங்களை குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொண்டு வீட்டில் போய் ஒருக்கா கூட படித்து தியானிக்கும் போது அதை சரியாக விளங்கி கொள்ள முடியும். சரிதானே? நல்லது. தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் வசனத்துக்குள்ளே போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ரோமர் 5:10 நாம் என்ன படிக்கிறோம் தெரியுமா? வாசிங்க. தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே போதும் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்கள். அந்த வார்த்தை தான். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் ஒரு காலத்தில் இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட வேண்டும். சரி, இப்போ அதை கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது அது எப்படி சத்துருவாக இருந்தோன்னு படிங்க பார்ப்போம். 1:21. அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனசிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்தும்படியாக மாம்ச சரீரத்தில் மரணத்தினாலே அங்கேயும் ஒப்புரவாக்கப்பட்டோம். துர்க்கிரியைகளினாலே சத்துருக்கள். என்னத்தினால சத்துருக்களானோ? துர்க்கிரியை. இந்த துர்க்கிரியை எங்கே இருக்கிறது? எங்கேருந்து வந்தது? முதலாவது இந்த துர்க்கிரியைக்கு காரணமானவன் பிசாசு. ஆதி ஆகமத்தில் தேவன் மனிதனை தேவ சாயலில் மகிமையாய்
அது எப்படி படைத்தார்? சாவாதவனாய் படைத்தார், பூரண சர்க்குணம் உள்ளவனாய் படைத்தார், ஒளி உடையோடு படைத்தார், தெய்வீக ஐக்கியத்தில் இருந்தார்கள், சந்தோஷ பூர்ணதையோடு இருந்தார்கள். எல்லாம் வசனம் சொல்லியிருக்கேன் மன்னால். அப்படி ஒரு தேவன் தம்முடைய சாயலாய் ரூபத்தின்படி, இமேஜ் அண்ட் லைக்னஸ், அல்லேலூயா, அவரை போல இல்லையா, தேவனை போல ஒரு தன்மையில் இருந்தார்கள் என்பதை விளங்கி கொள்கிறோம். அந்த நிலையில் இருந்த இடத்துல தான் பிசாசு இடையில நுழைகிறான். அவன் நுழைஞ்சு சொல்லுகிறான், இவன் நீங்கள் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17 இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. இப்போ பிசாசு என்ன சொல்லுகிறான்? 3:4 ஆதியாகமம் 3:4 நீங்கள் சாகவே, அவள் நேர் எதிரான நிலைப்பாடு இல்லையா? இப்படி அவன் சொன்னான். அப்போவாவது அவளுக்கு ஒரு புத்தி வந்திருக்க வேண்டாமா? இது என்னது? எல்லாத்தையும் படைச்சி ஆசீர்வாதமாக தந்துட்டு போனவர் ஒன்றை சொல்ல, இவன் எங்கேருந்து வந்தான்? எதிராக பேசுகிறானே, சிந்தித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்கள். சிந்திக்கலை. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுத்து வச்சிருக்கிற ஆண்டவரை ஒரு நிமிஷத்தில் தூக்கி தூர எறிஞ்சிட்டாவ. அதுதானே பிரச்சனை. பழம் சாப்பிட்டது பெருசாக சின்னதாங்கிறதில்ல பிரச்சனை. வளர்த்து ஆளாக்கி தோளை சுமந்து இத்திர வரையும் கொண்டு வந்து ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டாவளே. எவனோ ஒருதான் வந்தான், அவன் சொன்னோன்னா உடனே கர்த்தருக்கு எதிராக போனார்கள். இதுதான் துர்க்கிரியனுடைய ஆரிஜின், தொடக்கம், மூலப்பொள்ளி. அல்லேலூயா. முதல் தொடக்கம் இங்கே தான். தீயவன், பொல்லாங்கன், பொய்யன், கலகக்காரன் என்றெல்லாம் பெயருள்ள அந்த தீய சக்தி பிசாசு. அது வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான்னு சொல்ல போகிற பழைய பாம்பு. ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் வந்தது. அதுதான் துர்க்கிரியைக்கு ஆரம்பம். இப்போ முதல் துர்க்கிரியை என்னது? கீழ்ப்படியாமை. என்னது? கீழ்ப்படியாமை. முதல் துர்க்கிரியை தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அவங்களுடைய ஒளி உடை போயிட்டு சாபம் எல்லாம் வந்துட்டு. அது 3:16 வரை நீ பருக வேண்டாம்னு சொல்லிட்டார் ஏவாள்கிட்ட. ஏன்? நீ துர்க்கிரியை உள்ளவளாய் மாறிவிட்டாய், நீ கீழ்ப்படியாமையாய் மாறிவிட்டாய், நீ தேவ சித்தம் ஏன் சித்தம் செய்யலை, நீ சாத்தானுக்கு பின்னால் போயிட்டாய். இன்னும் உனக்கு பிள்ளை எப்படி இருக்கும்? உன்னை விட தாய் 8ன்னா பிள்ளை 16ன்னு சொல்லுவா உலக பாஷையில். உன்னை விட மிச்சமாக இருக்கும். அதனால நீ பருவாண்டாம். நீ பருவனா சாத்தானுக்கு சந்ததி தான் பெற்று கொடுப்பா. அல்ல இல்லையா? எனக்கு சித்தம் செய்ய பிள்ளைகளை பத்து தரமாட்டா. அப்படி தானே இப்போ உலகத்தில் நடக்கு. எல்லாருக்கும் பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். என்னத்துக்கு வேணும்னு கேட்டு பாருங்க, தெரியாது, பதில் தெரியாது. சாத்தானுக்கு சேவை செய்ய ஆள் வேண்டாமா? அது தேவச்சித்தம் செய்ய கொடுப்பேன். எங்கே கொடுப்பானே? தேவச்சித்தம்னு சொல்லுதான் மிச்சம். இவளுக்கே தேவச்சித்தம் தெரியாது. பிறகு எப்படி மக்களுக்கு தேவச்சித்தம் சொல்லி கொடுப்பா? பிறகு எப்படி பிள்ளைகளை தேவச்சித்தத்தில் வளர்ப்பா? குண்டை நடக்கிறத பார்க்க இல்லையா? வபால் சரவா, தேவதூதி சரவா, கை காலெல்லாம் வெளியே கிடக்கு, கண்ணாடி போல இருக்குது. இதா தேவச்சித்தம் செய்யாது. பாஸ்டர்மார்கிட்ட கொண்டு பிள்ளைய பிரதிஷ்டப்படணும். இப்படி சாத்தான் சித்தம் செய்து பிள்ளைகளை வளர்த்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? மற்றவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த ஏவாளுக்கு வம்சம் தானே, இப்படி தான் இருப்பாவ. சரி, ஒன்றும் சரியில்லை. ஆதாமுக மூத்த பையன் காயின். ஆமாம், தலைமகன் சிங்கம். அந்த பையன் தேவ சித்தம் செய்து ஆபேல கொண்டு போட்டான். பற்றியெல்லாம் கதை சரிதானே? சாத்தான் இப்போது வம்சத்துக்குள்ளே ஏவாளையும் ஆதாமையும் பிரித்தாச்சு. தேவனிடத்துலேருந்து பிரித்து சாபத்தில் கொண்டு தள்ளி போட்டாச்சு. அடுத்தது காயினை கொலைகாரம் ஆக்கியாச்சு. அடுத்தது எல்லாம் சொல்லுது. ஆனாலும் ஒன்ஸ் மோர் எனக்கு இந்த வசனங்கள் வருது. ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாத இருக்கிறது கர்த்தர் கண்டு தான் மனுஷனை பெத்துட்டமேன்னு ஆகி போச்சு அவருக்கு. இந்த பிள்ளைகளை பெத்துட்டமேன்னு தலையில் அடித்தது மாதிரி தான் இல்லையா? நம்ம மாதிரி தான் அவருக்கு நிலைமையும் ஆகி போச்சு. உண்டு பண்ணதற்காக மனஸ்தாபப்பட்டேன். எல்லாருக்கும் வசனம் கேட்குது இல்லையா? சரி, மனஸ்தாபப்பட்டு பிறகு சொல்லிட்டாரு, நான் அழிச்சு போடுவேன், ஆசீர்வதிப்பேன்னு ஆதியாகமம் 1:28 அவர் சொன்னதும் அவர் தான். உன்னை சபிப்பேன். நீ அது ஆதியாகமம் 3:16 வரை பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம். குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும். உயிரோடு இருக்க நாள்வில் வருத்தத்தோடு பலன் புசிக்கணும். உன்னை மண்ணிலிருந்து எடுத்தேன், மண்ணுக்கு திரும்புவேன். அப்போ ஆசீர்வதிச்சு தான் அவர் தான், சபிச்சதும் அவர் தான். பிறகு நோவா காலத்தில் எல்லாரையும் வெள்ளத்தில் அழிச்சு போட்டதும் எல்லாம் அவர் தான். வேற யார்? ஆமாம், மனுஷனுடைய துர்க்கிரியைகளாக்கு இதுக்கு காரணம். அது 6:5 சொல்லுது இல்லையா? மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது கர்த்தர் கண்டு நான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக. இந்த துர்க்கிரி எங்கேருந்து வந்தது? தேவ சாயலில் படைக்கப்பட்டவனுக்கு துர்க்கிரி எங்கேருந்து வந்தது? எல்லாத்துக்கும் ரூட், அதில் ரூட் காசுன்னு சொல்லுவோம். அடிப்படை பிசாசுகிட்ட இருந்தால் அந்த துர்க்கிரியே வந்தது.
மனுஷரை எல்லாம் அது பிடித்து கொண்டது. பூமியை தீட்டுப்படுத்தி சாபம். அடுத்தது துர்க்கிரியை எங்கே வந்து பாருங்க, அவர் இப்போ எல்லாம் விட்டுட்டு ஓடியாச்சு. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், ஆதாம் கீழ்ப்படியலை. அதனால ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அப்படி தானே, கீழ்ப்படிந்தபடினாலே ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவங்க மக்களை தனியாக எடுத்துட்டார். மற்ற கூட்டத்தில் கிடந்தால் இது உருப்படாது இல்லையா, அதனால தனியாக எடுத்துட்டார். அது லேவியர் 20:26 இப்படி தான் வசனம் வந்துக்கிட்டே இருக்கான். 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமாம், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். அவன் நல்லா சொல்லி பார்த்தான், இங்கே இருங்க, இங்கே ஆராதனை எல்லாம் நடத்துங்க, கையெல்லாம் அடித்து பாட்டு பாடுங்க. அவன் நல்லா சொல்லி பார்த்தான். அவன் விடுக பாடல. இவன் மோசை சொல்லிட்டான், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, இங்கே இருக்க மாட்டான், நாங்கள் ரொம்ப தூரம் போக போகிறோம். பிள்ளைகள் இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாருங்க, ஆடு மாடு இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாருங்க. நிறைய சாய்ஸ் கொடுத்தான், கேட்கல. வெளியே அப்புறம் தலைப்புள்ள சங்காரம் விரட்டி விட்டாச்சு, வந்துட்டு இருக்கிறார்கள். செங்கடல் அதை கடந்த அற்புதம் செய்து கடலை கடத்தி மரபகம் கொண்டு விட்டுட்டார். அல்ல இல்லையா, இனி இவ நினைச்சாலும் அங்கே போக முடியாது. அல்ல இல்லையா, கொள்ளாமா பிரித்தெடுத்தேன், வேறுபடுத்தினேன், சரியா, அப்படி வேறுபடுத்துகிறார். அது லேவியர் 18 முதல் 2-3 வசனத்தில், நீ விட்டு வந்த தேசத்தாருடைய குடிகள் படி செய்யப்படாது, போய் சேர்ற இடத்துக்கு மாதிரி நீ போகப்படாது, நான் கற்றுத்தந்த பிரமாணத்தில் நடக்கணும்னு ஒரு தனி தேசம், தனி சட்டம், தனி சூழ்நிலை, தனி தேவாலயம், அங்கே தேவ பிரசன்னம். அல்ல இல்லையா, ஒரு நிலைமையில் வச்சா இந்த பிசாசு என்ன செய்யுது, அவன் அந்த கற்பனை பலகையை வாங்கிட்டு கர்த்தர்கிட்ட இந்த வாரத்துக்குள்ளாலே 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் யாத்திராகுமா, ஒரு கண்ணுக்குட்டியை செய்து என்ன சொன்னாவலாம், நம்மை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. போச்சா, தீந்தா. ஆதாமுக்கு மக்கா இல்லையா, அவனுக்கு வேலையை தான் செய்வாங்க. அல்ல இல்லை, அதான் நேரமே சொன்னது, நீ பெறுவாண்டாம், உன் மக்களும் உருப்படாதுன்னு சொல்லிட்டார்ல, எங்கே வர வந்திருக்குன்னு பார்த்துடுங்க. ஆமாம், 10 அதை அற்புதம் செஞ்சது, செங்கடலில் நடத்ததெல்லாம் கண்ணுக்குட்டி ஆகும், கொள்ளலாம் இல்லையா. கர்த்தருக்கு கோபம், 10 முறை பறிச்ச பார்த்தாவ. அவர் சொல்லி பார்த்தார், மக்களே நான் உங்களை அது 28-14 வசனத்தில் உன்னை பூமியில் அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன் நல்லா சொல்லி பார்த்தார். ஒன்றும் நடக்கலை. கண்ணுக்குட்டிக்கு பின்னால் போனால் இனி என்ன செய்யுது, இனி இதெல்லாம் கொடுக்குறது அப்படி தரமாட்டேன். நீங்கள் உடன்படிக்கை உடச்சியே நானும் உடச்சிருவேன், உங்களை வனாந்திரத்தில் அழிப்பேன். 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரையும் அந்த மறுபூமியில் வனாந்திரத்தில் வட்டம் கறக்கி அங்கே புதைச்சிப்பட்டார். எல்லாம் இருக்குது தான் சொல்லுவேன், சரிதானா. சந்தை உடனே பரவாயில்லைங்க, எல்லாம் பேசிக்கிட்டு தான் 4 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி, இப்போ வட்டம் கறக்கி அங்கே புதைச்சிப்பட்டார். அப்புறம் அவங்களுக்கு மக்கள் 20 வயசுக்கு கீழே உள்ள, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, பாவம் சின்ன பிள்ளை. அதுவை கானானுக்குள்ளே போய் அதுவளுக்கு லட்சணம், அதுவை போன இடத்துல எல்லா பச்சையான மரத்துக்களையும் விற்கிற ஆராதனை கொள்ளாமா செஞ்சு கடைசியில் எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகத்தை வச்சுட்டு அவலாம். எங்கே, எருசலேம் தேவாலயத்தில். எரேமியா 32-34 வாசிக்கிறோம். அங்கே தேவாலயத்தில் அருவறுப்புகளை வைத்து கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் அங்கே பார்த்தேன், அங்கே எரிச்சல் ஊட்டுகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அங்கே இருக்க வசனம் இருக்கு, எல்லாம் வசனமாக்கும். இனி என்ன செய்யுது, அவளை பார்த்தாரு, நேபுகாத் நேச்சரை கொண்டு வந்தார். அது எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் 14 அங்கே படிக்கும்போது அவன் வந்து அவனுக்கு நேபுகாத் நேச்சருக்கு தளபதி வந்து எருசலேம் தேவாலயத்தையும் சகல அரண்மனையையும் எல்லா வீட்டையும் என்ன செஞ்சு போட்டான், 12-13 4 வருஷம் டேட் எல்லாம் போட்டு தான் எழுதியிருக்கு, என்னைக்கு நடந்துடணும். பெரிய காரியம் இல்லையா, 1000 வருஷத்துக்கு முன்னே கரெக்டாக 4 நட்சத்திரம் போட்டு எழுதி வச்சுருக்க, எல்லாம் கொளுத்தி போட்டார். அல்ல இல்லையா. அடுத்தது அவையெல்லாம் போனாவ. அடுத்தது கொஞ்சம் காலம் அப்படி இப்படியும் கிடந்து, அப்புறம் இயேசுநாதர் காலத்தில் ஒரு சின்ன தேவாலயத்தை கட்டி வச்சிருந்து, அப்பமா இயேசுநாதர் சொன்னது கேட்கல. ஆண்டவர் சொல்லிட்டார், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கல்லறிந்து உன்னரில் அனுப்பப்பட்டுகிறவளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க வேண்டுமா எத்தனையோ தரம் சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லை, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சத்துரு வருவான், சுற்றி சூழ்ந்த மதில் போடுவான், எல்லாம் உடச்சி நொறுக்குவான், பிள்ளைகளை மோதி அடிப்பான். எல்லாம் நடந்தது. கிறிஸ்துவுக்கு 70வது ஆண்டில் இயேசுநாதர் சொல்ல மாதிரி அவரே உடச்சி போட்டார். இப்போ உடைச்சது யார், ஆண்டவராக எருசலேமை உடைச்சது, வேற ஒருத்தனை உடைச்சல. அவர் தானே சொன்னார், எல்லாம் உடச்சி போட்டு
1946 அது வரைக்கும் அப்படியே கிடந்த இடிபாடு. அதுக்கு பிறகு தான் இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய உதவியோடய கொஞ்சம் இஸ்ரேலர்கள் போய் அங்கே இருந்து கொஞ்சம் இடத்த பிடிச்சிக்கிட்டு இன்னும் வர அவிகளுக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் நடந்துகிட்ருக்கு. அல்ல இல்லையா? இந்த இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்னு சொன்னாவே இல்லையா? வாங்கிக்க வச்சுக்க. அல்ல இல்லையா? அதிக பிரசங்கி தானே. அப்போ எல்லாம் துன்மா இருக்கும், ஒன்றும் சரியில்லை. இப்போ கொஞ்சம் பிரசங்கி மாதிரிலாம் சேர்ந்து எருசலேமை கட்ட போகிறாங்களாம். எப்படியா? எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணுமா? சொன்னது உண்மை. அது வசனம் பழைய ஏற்பாட்டு காலம். அது சொன்ன காலம் வேறு. இயேசுநாதர் இடித்து போட்டால் இவி எப்படி கட்டுது? யோசித்து பாருங்க. கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்லாம் பெரிய அதுக்கு பிரார்த்தனை எல்லாம் நடக்குதான். பலிபீடத்தை வச்சணுமா? இயேசுவின் சிலுவை பலின்னு வேண்டாம். அவர் பலியை ஒளிய பண்ணார் இல்லையா? சிலுவை பலி கொண்டு வந்து கிழிச்சு எல்லாம் உண்டா? வேண்டாம், இது திருப்பியும் கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து பலி போடணும். அதானே பழைய கண்ணுக்குட்டி பலி, அந்த ஆவி தானே. அப்படி பிரசங்கி மாதிரி எல்லாம் அலக்கழிக்குது. அதனால் எருசலேமுக்கு அஜபம் பண்ணுங்க. எருசலேம் அவர் புதிய எருசலேமை கட்டிகிட்டு இருக்காருப்பா. இல்லை வெளிப்படுத்தல் 21:3-6 புதிய எருசலேமாகிய பட்டணம் இறங்கி வர கண்டேன். 10ஆம் வசனத்துலேயும் இருக்கு இல்லையா? அவர் புதிய எருசலேமை கட்டுறாருன்னு சொன்னால் இவனு எல்லாம் பழைய எருசலேமை கட்ட போகிறான். திருப்பியும் கண்ணுக்குட்டி பலியை கொண்டு வரணும். சிலுவை பலி வேண்டாம். ஏன்னா பலி செலுத்தணும் இல்லையா? உடன்படிக்கப்பட்டி வேணாம் இல்லையா? மகாபரிசுத்த அதில் வேணாம் இல்லையா? தேவாலயம் கட்டினா அவர் தான் உடச்சரிச்சிட்டு போயாச்சு. இப்படி பிசாசு பிரசங்கமாக இருக்க மண்டையை குழப்பி வச்சுருக்கேன். அல்ல இல்லையா? இனி ஒரு சபையார் உண்டு, பேரே புதிய எருசலேம்னு போட்டுட்டாவ. அது இனி இல்லையா வருது? இங்கேயே கட்டிக்கிட்டு இங்கேயே இருப்போம். இதெல்லாம் கள்ள பிசாசாக்காம். உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு புரியும். அது கேட்டால் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பிரசங்க யார் எப்படி பிரசங்கம் பண்ணா? அப்படி பின்ன எப்படி தான் பிரசங்கம் பண்ணணுமா? அல்ல இல்லையோ? சரி, இப்போ யோவான் 7:7 ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்னை பகைக்கிறது. வாழை காட்ட வேண்டிய இடத்துல வாழை காட்டி, தலையை காட்ட வேண்டிய இடத்துல தலையை காட்டி அப்படி நைஸாக போயிட்டா உத்தரம் இல்லை. ஆமாம், யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ பவுல் கேட்கார் இல்லையா? சரி, அப்போ உள்ளதை சொன்னால் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தின் கிரி எல்லாம் பொல்லாம்பா இருக்குது, அதை நான் கண்டிக்கிறபடினாலே அது என்னை பாய்க்கிறது. இந்த இடத்த ரொம்ப கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் இன்னொரு அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 14-16 வந்தால் என்ன சொல்லுவார்? நான் உலகத்தான் அல்லாதது போல யார்? அவர்கள்னா நீங்கள் தானே சீசர்கள் தானே. நீங்கள் சீசர்கள் தானா? சீசராக்கி தானா ஞானஸ்நானம் எடுத்திய? இப்போ இந்த கால சபைக்கு பிரச்சனை, அவைய சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கறதில்ல. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சகரரை என்ன செய்யணும்? சீசராக்கி ஞானஸ்நானம். சீசன்னா யார்? யோவான் 8:31 யூதரில் பார்த்துட்டார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீசராய். அப்போ இயேசுக்கு உபதேசம். யாருக்கு உபதேசம்? சாமுவேல் உபதேசம் ஒன்றும் கேட்டுட்டு இயேசுக்கு சீசராக முடியாது. அங்கே பழைய ஏற்பாடு மோசேனுடைய உபதேசம் அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் உள்ளதான். இதாக இப்போ குழப்பம் எல்லாம் போட்டு குழப்பி இல்லாமாக்கி விட்டுருது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தான் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். நமக்கு யார் மூலம் பேசினார்? குமாரன் மூலம். அப்போ இயேசுவின் மூலம் உபதேசத்தில் இருக்கிறது தான் இயேசுவின் சீசர்கள். வேற மீறி நடக்கிறவர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்காமல் மீறி நடக்கிறவன் எவனும் கிறிஸ்துவுடைய அல்ல. யோவான் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை. அப்போ இயேசு மாதிரி காண்பிச்சிருக்கிறாரா? வசனம் தான். அது எத்தனை தடவை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அது 1 Peter 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி. 1 John 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஆபிரகாம் நடந்த மாதிரி நடக்கப்படாது, தாவீது நடந்த மாதிரி நடக்கப்படாது, யாக்கோபு நடந்த மாதிரி நடக்கப்படாது, இயேசு நடந்தபடியே நடக்கணும். அப்படி தானே எழுதியிருக்கு. இப்போ எல்லாம் வேற கதையாக்கம் பேசிகிட்டு இருக்காவ. சபைக்குள்ள இயேசுன்னு சொல்லுதான் மிச்சம். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆபிரகாம் இருக்கார், யாக்கோபு இருக்கிறார், தாவீது இருக்கிறார், இயேசுவை காணவில்லை. சரிதானே? இயேசு இருந்தால் தான் இயேசுவின் வசனம் இருந்திருக்கணுமே, இயேசுவின் வார்த்தை இருந்திருக்கணுமே. கிடையாது. நம்ம சபைகள்லாம் இப்போ இல்லை. நான் நாட்டையர் பேரன் வேதமாணிக்க ஐயர் சர்வலோகாதிபா நமஸ்காரம் எழுதினவருக்கு பேரனாகும். அங்கே 4 பைபிள் ரீடிங் உண்டு. சிஎஸ்ஐக்கு போகிறவங்களுக்கு தெரியும்.
பழைய ஏற்பாட்டில் 2 ஒரு பகுதி, ஒரு சங்கீதம் எழுந்து நின்று வாசிக்கணும், இயேசுவின் வசனத்தை எல்லாரும் எழும்பி நின்று வாசிக்கணும், நாட்டையர் வாசிக்கணும், ஒரு நிருப பகுதி யார்கிட்டையாவது கொடுப்பாவை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். புதிய ஏற்பாட்டில் 2 பகுதி இருந்தது. இப்போ பெந்தெகோஸ்தே சபையில் எங்கேயாவது இயேசுவின் வார்த்தையை வாசிக்கிறது கேட்குறீங்களா? இல்லை இல்லையா? சங்கீதம் தானே கேட்டோம், யூத மார்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். இயேசுன்னு சொல்லிட்டு இயேசுவை கொலை செய்தவர்களுக்கு மார்க்கத்துக்கு போகிறோம். அதுதானே உண்மை. ஏன் இயேசுவின் வசனம் வாசிக்கப்படாதா, தியானிக்கப்படாதா? இல்லையே, குறைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. அப்போது இங்கே யார் இருக்கிறது? யாக்கோபு இருக்கிறார், தாவீது இருக்கிறார், சாமுவேல் இருக்கிறார், இயேசுவை காணவில்லை. அதுதானே நிலைமை. இப்படி போகுது. இதெல்லாம் எங்களுக்கு படிப்பிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலையில் நிற்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுமே. இயேசுவை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருதனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான், தாவீதுக்கு பின்னால் போகிறவன் வரமாட்டான், யாக்கோபு பின்னால் போகிறவன் வரமாட்டான். வந்திருந்தா தான் இவர் என்னத்துக்கு வரப்போறாருங்க. அல்ல இல்லையா? முதல்ல இயேசுக்கு பின்னால் போ, அதுக்கேறப்ப ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிடலாம், தப்பு கிடையாது. அல்ல இல்லையா? எல்லாம் போட்டு குழப்பப்படாது. சரி, இப்படி இயேசு சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லியாச்சு. அப்போது அவர்களை பின்பற்றுகிற சீசராக்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு தான் நான் பேசுவேன். விசுவாசித்து ஞானம் எடுத்து ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பேசலை. இப்போ நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க ஆகலாம். எப்படியா? இயேசுவை தேவனுடைய குமாரன்ட்டு விசுவாசிச்சுட்டானா? யாரு? கந்தாக்கே ராஜஸ்திரிக்க மந்திரி இயேசுவை தேவனுடைய குமாரன்ட்டு விசுவாசிக்கிறேன்னு சொன்னானா, உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாரான். யாரு? அதனால நமக்கும் கொடுக்கணுமா? நமக்கு பாடம் படிப்பிச்சு. அவன் மந்திரி, அவன் வரியந்தோறும் எருசலேமுக்கு போயிட்டு போகிறான். இதை தேவன் பார்த்துக்கிட்டே இருந்து பிலிப்புகிட்ட சொன்னார், லேய் வனாந்தர மார்க்கமாய் போ. பிலிப்புக்கு தெரியாது எதுக்கு போனோன்னு. அங்கே போனோன்னு சொல்லுவார், அந்த ரத கூட்டத்தில் போய் சேர்ந்து கொள். அல்ல இல்லையா? அங்கே போனோன்னு விளங்கிட்டு அவன் வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கான், பழைய ஏற்பாட்டாக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கிட்ட கேட்டான், எதுன்னு தெரியுதா அவனுக்கு? தெரியலையா, சொல்லி தந்தா தெரியும். அதை முன்னிட்டு இயேசுவை பிரசங்கம் பண்ணினான். அவன் எல்லா சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொண்டான். அல்ல இல்லையா? ஏற்றுக்கொண்டவன்னா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்போ தேவன் அந்த மனிதனை கண்டிருந்தார். அல்ல இல்லையா? தேவன் ஊழியக்காரனை அந்த மனிதன் இடத்துல அனுப்பினார். சரிதானே? எனக்கு மூச்சை கண்ணையா ஞானஸ்நானம் தந்தார், தலையில் கை வச்சார், முழங்கால் போடு, ஜெபம் பண்ணார், நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய், ஞாயிற்றுக்கிழமாவா உனக்கு ஞானஸ்நானம். எல்லாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டார்கள். அல்ல இல்லையே? ஆண்டவரோட நடந்திருந்தேன், அது ஒரு அனுபவம் இருந்தது எனக்கு. அது ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், ஓகே வா கமான் எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு ஆண்டவர் ஒன்று நடத்துவார், பயப்படாதே. எல்லாருக்கும் அது பொருத்த முடியாது பாருங்க. இப்போ புரிஞ்சுட்டா வேத புரட்டர்கள் எப்படி போறாவேன்னு பவுலுக்கிட்ட அனனியா சொல்லுகிறான், நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. யார்கிட்ட சொன்னது? அனனியாவிட்ட. அனனியா இங்கே வாரதுக்கு முன்னால் கர்த்தர் அனனியாவிட்ட என்ன சொன்னார்? அனனியாவே, சவுல் என்கிறவனை தேடு, அவன் தமஸ்குல நேர் தெருவில் யூதாவின் வீட்டிலே இருக்கிறான். அட்ரஸ் எவ்வளோ கரெக்டாக சொல்லிடுன்னு பார்த்துக்க. அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான், பாவரிக்கை செய்கிறான், கண்ணை குருடாக்கி கொண்டு வந்திருக்கிறேன், நீ தலையில் கை வச்சாதான் கண்ணை திறக்கணும். அவனை நடத்து. அவன் பயப்படுறான், ஆண்டவரே இவன் பாவி. கர்த்தர் நடத்தினாரப்பா அனனியாவை, கர்த்தர் நடத்தினாரப்பா பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணார்? அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு நாமத்துக்கும் அடுத்த வேளை பிரசங்கம் பண்ண போது விசுவாசித்தார்கள் என்று சொல்லி 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம். அது 12ஆம் வசனம். சரியா? அப்போ பிலிப்பு எப்படிப்பட்ட பிரசங்கி? சும்மா இயேசு சுகமளிக்கிறார், இயேசு பேவரட்டுகிறார், இயேசு என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானம், இப்படியா பிரசங்கம் பண்ணார் பிலிப்பு? தேவனுடைய ராஜ்யத்தை பேசணும். ஷார்ட்டாக எழுதியிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. இதை வச்சுக்கிட்டாக்கும் கள்ள பிசாசு விசுவாசிச்சா போகிறோம், நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? 4:41. பிசாசுகள் இயேசுவை பார்த்து என்ன சத்தம் போட்டதான்? இயேசுவே தேவனுடைய குமாரனே, 2 சத்தம் போட்டு ஓடி போச்சா? இப்போ பியாயே இயேசுவே தேவகுமாரனேன்னு சொல்லியாச்சு. 8:28 6000 பிசாசு. எத்தனை பிசாசு? லேகி ஒன்று 6000. அவன் சொல்லுவான், இயேசுவே தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கு என்ன? அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரனு விழிச்சிட்டோன்னா சீசர் ஆகிட்டாவேன்னு அர்த்தமா? உடனே ஞானஸ்நானம் கொடுத்துடணுமா? ஒன்றும் கிடையாது. அந்த கூடிய தகுதி இருந்தால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஆண்டவருக்கு தெரியும், இருந்தால் கொடுக்கலாம். இல்லை தகுதி படுத்தணும் இல்லையா? சீசர் ஆக்கணுமா வேண்டாமா? அப்போ சீசத்துவத்தின் உபதேசம் கொடுக்கணும். சீசர் ஆக வேண்டாம். இப்படி தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆமாம், தனக்கு உண்டான விலை வறுக்காவிட்டால் அப்படிலாம் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க எத்தனை பேர் இழந்திருக்காவ? அல்ல இல்லை,
நம்ம ஆள் ஒரு பொட்டு கம்மலே இழக்க மாட்டா. அல்ல இல்லையோ? இவளை கொண்டு எந்த தண்ணியில் முக்குவதுக்கு? அல்ல இல்லையோ? தன்னைத்தான் வறக்கணும்னு சொன்னால் வறக்க மாட்டா. அது என்ன பிரசங்கியாருன்னு கேட்பா. பிரசங்கியாருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. அதாக இப்போ அவ்வளோ பிரசங்கமாக இருக்க நிலைமை. தன்னை பிறகுதுன்னா என்ன பிரசங்கியாருன்னு கேட்டால் என்னது சொல்லுது? ஆதாம் எவாளை படைச்சாரு, ஆசீர்வாதமாக இருந்தாவ, பாவம் செஞ்சாவ, நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டா மண்ணில் பூத்தி போடுவேன்னு சொன்னார். அப்போ இந்த மண் சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது மண்ணில் தன்னை பிறக்குதுன்னா இப்போ மனசிலாச்சா? இதுக்கு தங்கமும் வெள்ளியும் பட்டம் சேர்த்துனா இதா தன்னை பிறக்குது? அல்ல இல்லையோ? இந்த சரீரம், இதில் உள்ள அறிவு, பணம், உலகத்தில் உள்ள எல்லாம் இது ஒன்றுக்கும் உதவாது பார்த்துக்க. இதெல்லாம் விட்டுட்டு நீ அழிவுக்குரியவளை விட்டு அழியாமே தேடுகிறவர்கள். என்னது? ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமையை தேடுகிறவர்களுக்கு, அழிவுக்குரிய தேடுகிறவர்களுக்கு மண் மலர் வளையம், அழியாமையோட தேடுறவர்களுக்கு ஜீவகிரீடம் பரலோகம். இந்த மண்ணுக்கு போகிற ஆளுகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குது. என்னத்தை சொல்லுது? நீங்கள் ஒரு புத்தி வேண்டாமா? பேசினா நிறைய பேசுவோம், ஞானஸ்நானம் விழா வாரியாக பேசிட மாட்டோமா 2 நாள்? அல்ல இல்லையோ? ஆமாம், சாத்தாங்குளத்தில் கன்வென்ஷனுக்கு நானும் பண்டு நேசியா பாஸ்டரும் 2 பேருமாக்கும் அவர் அங்கே இருந்தால் இருப்போம். அப்போது ஞானஸ்நான உபதேசம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு ஃபுல்லாக ஞானஸ்நான உபதேசம் தான். இல்லை நான் தான் பெருசாக பண்ணேன். சரியா? அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்குரிய பாடம் படித்தவங்கள்ட்ட படித்தனா? அல்ல இல்லையா? சும்மா ராட்டில் போகிறப்பாவே எங்கேயாவது போய் ஒரு பிரிண்ட் அவுட்டை வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு நான் பாஸ்டர் ஆக்கம், நான் மண்ணாங்கிட்டேனா இப்படி தான் இருக்கோம். சரி, அப்போது தன்னை வறக்கணும், உலகத்தான் நல்லாது போல் உலகத்தார் அல்லன்னு யாரை சொன்னார்? சீசரிட சொன்னார். நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்துக்கிட்டோம். உலகம் முழுதும் தொற்கிரியில் இருக்குதான். அப்போ இந்த உலகத்தை நேசிக்கிற ஆளுகளுக்கு என்ன தவறும்? நற்கிரியா வரும். இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைக்கிற ஆளுகளுக்குள்ள பிசாசு வருகிறான். அதான் அடிப்படை. போவே இல்லை. அவன் வடக்கோடி போய் தெக்கோடி வர்றான், தெக்கோடி போய் மேக்கோடி வர்றான். ஏன்னு கேட்டால், ஆமாம், உள்ள கருவாடு இருக்குது, பூனை சுற்றி சுற்றி வருது. அல்ல இல்லையா? அவன் சொல்லுகிறான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கு. லூக்கா 4:5 நீர் ஆதாமுட்டை கொடுத்து அவன் ரொம்ப வரட்டிட்டான் இல்லையா? நான் சொன்னது தானே கீழ்ப்படிஞ்சான். இத்தனை வரியும் நீர் படைச்ச ஆளுவெல்லாம் எனக்கு நான் சொல்லுறது கேட்டு கண்ணுக்குட்டி ஆராதனை செஞ்சுருக்காவ, இப்படி வந்திருக்காவ. எல்லாம் உலகம் என்னட்ட இருக்குது. நீர் தான் சபிச்சுட்டு பையாச்சு இல்லையா? எப்போ தீ கொடுப்பேன்னு வர சொல்லியாச்சு. 2 பேதுரு 3:7-13 சரிதானே? தீ அக்கனி கிரியா வச்சிருக்கு. அப்புறம் இங்கே என்னத்துக்கு வந்தீருன்னு கேட்பான். உள்ளதானே இல்லையோ? ஆமாம், பிளாத்து கேட்டான், நீ என்ன பெரிய ராஜாவான்னு கேட்குறான். ஏசுட்ட 18:36 யோவான். ஆண்டவர் சொல்லுவார், நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு புரியுதல்ல. அல்ல இல்லையோ? ஒரு லோக ராஜ்யம் புரியுதா அவங்களுக்கு? இதுவும் புரிய இல்லையா? ஒரு விஷயந்தான் வந்தது. அல்ல இல்லையா? இதுவும் புரியலைன்னா என்ன செய்யுதுக்குண்ணா? புரியணும். உங்களுக்கு புரியும்படியா நானும் சொல்லி தரணும். அதுக்கு தானே வேலை தந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி உங்களை மண்டையை குழப்பப்படாது இல்லையா? சரிதான், புரிஞ்சுதா? உலகம் யாருக்குள்ளே கிடக்கு? 1 யோவான் 5:19 எல்லாம் வசனத்திலே போயிடலாமா? நமக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு நான் போகிற இடம் இல்லை இப்படி வசனம் பேசுனால பியாக்கி பயங்கர நடுக்கம். அந்த பிரசங்கர்கிட்ட சண்டை பிடிச்சது அப்படி அம்படம் பைபிளில் உள்ள வசனத்தை பேசிட்டு போகிறாரு. அதனால அவன் ஆடு ஆட்டம் பல ஆட்டம் எல்லாம் போடுவான். போடா மல்ல இல்லையோ? சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை அவ்வளவுதான். அவ்வளோதான், நிற்க முடியாது. பல தந்திரம் எல்லாம் இருக்குது. இப்போ பேசின நேரம் போயிடும். சரி, இப்போ உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்குது. இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைக்கிற ஆளுக்குள்ள எல்லாம் அந்த பிசாசு வர்றான். நீ ஒரு பாவமும் செய்யாண்டான். யாரெல்லாம் இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நம்புகிறார்களோ, பிரசங்கிக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே உலகத்தின் அதிபதி வருவான். யாரு? யோவான் 14:30 ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்போ அவனுக்குள்ளது இருந்து உங்கள்கிட்ட இருந்தால் அவன் வருவான் இல்லையா? கருவாடு கண்ட பூனை மாதிரி வருவான். அவன் போனா ஒன்றும் போகிறான். இயேசுநாத்தில் போ. எங்கே போகிறதுக்கு மன்னிச்சு? என் காரியம் உனக்குள்ளே இருக்குது. அல்ல இல்லையோ? ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிச்சு, வேறட்ட நான் போகல. பொம்பளை, நான் எப்படி போவேன்? எனக்குள்ளது இங்கே இருக்குது. உனக்குள்ளது இங்கே என்ன இருக்குது? இந்த பொம்பளை தலையில் சுற்றிருக்க திரிப்பான். எனக்குள்ளது கொள்ளாமா? தலையில் சுற்றிருக்க திரிப்பானா? கேட்டால் சொல்லுது, இது அங்கே எனக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்து நிறைய பேர் அங்கே முடியெல்லாம் வெட்டி போட்டதாகும். அதை எடுத்துக்கொண்டாக்க திருப்பான் சுற்றி விற்றான். இவன் வாங்கி தலையில் சுற்றி இருக்கா. நான் எப்படி வராமல் இருப்பேன்? ஒரு முடியே விட மாட்டேங்கிறான். புரியுதா? உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு யாக்கோபு 4:4 சொல்லுது. அப்போ தேவனுக்கு எதிரான சூழ்நிலையில் சாத்தான் வராமல் பின்ன யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் வருவார்.
புரியுதா? பிரசங்க மாதிரி எங்கே கொண்டு போகிறான்னு சபையை ஜனங்களை குழப்பி கொண்டு விட்டுருக்காங்கன்னு. இதாக்கம் சத்தியம். முதல் துர்க்கிரியைக்கு அடிப்படை காரணம் உலக நேசம். ஆவியானவர் பேசுகிறார், யாரெல்லாம் இந்த உலகத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள உலகத்தில் உள்ள துர்க்கிரியை எல்லாம் வரும், பாவங்கள் எல்லாம் வரும், தொடர்ந்து அதன் சாபங்களும் வரும். அல்லேலூயா. யார் தங்களுடைய மனசை பரலோகத்தில் வைக்கிறார்களோ அங்கே பரலோகத்தின் ஆவி வரும். எப்படி? 2 ஆவி இருக்குல்ல. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆவியை பெற்றோம். அதுதான் லூக்கா 24:49 ஆண்டவர் சொன்னார்ல, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரை எருசலேமில். எங்கேருந்து வர்றா பலன்? உன்னதம்னா பரலோகம். பரலோகத்திலிருந்து வர்ற பலன் வேணாம். நீ பரலோகத்துக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பேசி ഇന്ന് മരിച്ചാൽ എവിടെ പോകും എന്നൊക്കെ അങ്ങനെയൊക്കെ പ്രസംഗിച്ചു. അങ്ങനെ മാനസാന്തരപ്പെട്ടാലേ നിനക്ക് സ്വർഗത്തിലിരുന്ന് വരുന്ന ആ ആത്മാവ് കിട്ടും. ഇല്ലെങ്കിൽ നിന്നെ മലകളിൽ മുകളിൽ കയറ്റും, അവിടെ കൊണ്ടുപോകും എന്നൊക്കെ പ്രസംഗിച്ചാലേ, അതിനെ വിശ്വാസിച്ചാലേ ഈ ലോകത്തിൻ്റെ അധിപതിയായ പൈശാചിൻ്റെ ആത്മാവ് നിന്നുള്ളിൽ വരും. മനസ്സിലായോ? അതും അങ്ങനെ ഇങ്ങനെ അന്യഭാഷകളൊക്കെ സംസാരിക്കും. உலக ஆசீர்வாதம் கேட்டு போனால் உலக ஆவி கிடைக்கும். பரலோக ஆசீர்வாதம் கேட்டு போனால் பரலோக ஈஸி தான் இல்லையா? இதுக்கு குழப்பு என்னத்துக்கு இதை போட்டு இதுக்கு ஒரு 3 வரையும் கோர்ஸ் நடத்தணுமாகும். அதுக்கு எப்படி ஆகும் பாஸ்டர்? பிசாசு எப்படி ஆகும் வருது? அசுத்தாவி எப்படி வருது? வஞ்சிக்கிறோம் பரிசுக்கு வருது குழப்பம் இல்லை. ஈஸி. மனசை அங்கே வச்சா அது வர, மனசை எங்கே வச்சா இது வரும். இதுக்கு இவ்வளோ வட்டங்கறங்க என்னத்துக்கு? இல்லையா? நீங்கள் எல்லாம் மனசை உலகத்தில் வச்சதுக்கு 24 மணி நேரம் டிவி சேனல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணி பேயை ஏற்றி விட்டுட்டிய ஆளுகிட்ட. இல்லையா? இப்போ உங்களுக்கு மண்டைக்கு வழி இல்லை, இது எங்கோடி வந்தன்னு தெரியலை. இல்லையா? ஆமாம், மண்டையை சுற்றி விட்டு போட்டான் இல்லையா? ஆமாம். 2 கொரிந்தியர் 4:4. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கனானா, மண்டையை குழப்பனானா, அதான உண்மை. இதான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. மரியாதையாக போயிருந்து பாவம் மன்னிப்படு, நான் இப்படி உலகத்தை ஆசீர்வாதம்னு சொல்லிட்டேன், தேவன் சபிச்சதை ஆசீர்வாதம் நம்பிட்டேன், அதுக்கு பழைய பாட்டிலேருந்தெல்லாம் வசனத்தை தேடிட்டு வந்தேன், ஏசுநாதர்கிட்ட போய் சாசு பேசின மாதிரி பைபிளை வச்சே நான் ஆளுகளுக்கு கடலை கதை பேசினேன். சரிதானே? கள்ள கதை பேசினேன். அவன் சொந்தத்தில் ஏசுநாதர்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டான் சாசு. ஏந்தி கொண்டு போவார்லன்ட்டு எழுதியிருக்கிறதே. குதியை ஏந்திட்டு போவார். இல்லையா? 91 சங்கீதத்தில் எழுதியிருக்கு. வழிகளிலெல்லாம் காக்கும்படின்னு எழுதியிருக்கு. குதியை நாங்கள் எழுதியிருக்கு. ஒரு லேஸ் அவர் திருத்து. பைபிளில் இருந்து என்ன பிரசங்க எடுத்து பேசினார்? என்னத்தையெல்லாம் பேசப்படாது பைபிள்லேருந்து. இல்லையோ, எங்களுக்கு தெரியாதாகும். இப்போ சாசுக்கு பிரசங்கம் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். சரி, அன்பு பிள்ளைகளே, இப்படி போனால் பேய் வரும், எல்லாம் துர்க்கிரியெல்லாம் வரும். நமக்கு துர்க்கிரியை இல்லையா? இப்போ சப்ஜெக்டு துர்க்கிரியை இல்லையோ. அது யோவான் 15:19 இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை ஸ்நேகித்திருக்கும். உலகத்தாராக இராதபடினாலும் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை என்ன செய்யுது? பகைக்குது. தெரிஞ்சாச்சா? அப்போ உலகத்தோடு ஒட்டி நடந்த வேலை உலகம் நம்ம நேசிச்சது, பகைச்சது. உலகத்தை விட்டு விரிஞ்ச உடனே எல்லாம் ஏன் உலகம் முழுவதும் துர்க்கிரியில் கிடக்கு, பொல்லாப்பில் கிடக்கு. கன்னியாகுமரி பக்கத்தில் நான் சுவிசேஷ படிங்க போனேன். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணினேன். பண்ணி முடித்தோடனே ஒரு சகோதரர் முன்னால் வந்தார். ஐயான்ட்டு கையை குலுக்கினார். ரொம்ப அன்பாக பேசினேன். நான் கேட்டேன், அப்படியா, நீங்கள் இந்த ஊரா? உங்களை பற்றி சொல்லுங்கள். புதுசு இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன். புதுசு இல்லையா? சொல்லுங்கள். ஐயா, நான் குடிச்சுக்கிட்டு ரோட்டில் எப்போ பார்த்தாலும் விழுந்து கிடப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், சண்டை பிடிப்பேன், பொல்லாதவன், ஊருக்கு வேண்டாம், ஒருத்தனுக்கும் வேண்டாங்கிற மாதிரி தான் வாழ்ந்து வந்தேன். அப்புறம் என்னாச்சு? சமாதானம் கிடையாது. ஒரு நாள் குடிச்சிக்கிட்டு இப்படியே சுற்றி வந்தேன். மனசுக்கு அமைதி இல்லை. இங்கே ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. என்னத்தையும் அவைய சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னுள் பொங்குதுன்னு கையடிச்சு பாடிட்டு இருக்கா. இவருக்கு வணிச்சு அவங்களுக்கு ஏதோ சந்தோஷம் பொங்குது. நமக்கும் போயிருந்து பொங்குதா பார்ப்போம். இன்னும் வந்து பின்னால் வந்து இருந்தேன். இதோ அதில் உட்காந்தோடனே கொஞ்சம் சமாதானமாக இருந்த மாதிரி இருந்தவன் அப்படியே இருந்துட்டேன். தன்னை மறந்து கூட்டம் முடிஞ்சு ஆளு போன புறம் போகலை. பிரசங்கார் வந்து கேட்டார், ஏன் நீர் யார்? எங்கே? எனக்கு சந்தோஷம் பொங்குதுக்கு இருக்கேன்னு என்னார். அப்படியா, என்ன விஷயம்னு கேட்டால் கதையெல்லாம் கேட்டார். ஜோம் பண்ணார். குடி பழக்கம் மாறிட்டு பிறந்த கூட்டத்துக்கு ஒழுங்காக வந்தார். நல்ல மனுஷன் ஆகிட்டார். ஊரில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அகிமாசு ஒழுங்காக சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பைபிளை எடுத்துகிட்டு வேற கூட்டத்துக்கு போகிறான். கொள்ளாமா? பிரச்சனை என்னதான்? அகிமாசு
நல்ல சட்டையெல்லாம் போட்டுட்டு வயலை எடுத்துட்டு வெந்தேக்கோஸ்தே கொட்டத்துக்கு போகிறாங்கிறது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. கிணத்துல தண்ணி எடுக்கப்படாது ஊரில், அது பெரிய பிரச்சனை. பாரு சொல்லாரு பிரசங்காரு, நான் சட்டையெல்லாம் இல்லாமல் ரோட்டில் கிடந்த வேலை ஒரு தானே என்ன ஒத்துற வச்சல. இப்போ எல்லாம் ஒழுங்கான பிறகு தண்ணி எடுக்காதே, அங்கே வராதே இங்கே போவாதேன்னா பெரிய பிரச்சனை. இப்படி கடந்து பயங்கர கஷ்டப்பட்டேன் பாருங்க. அப்புறம் அப்போ இருந்த பாதர் போனார், வேறு பாதர் வந்தார். ஒவ்வொரு பாதர் வந்தோடனே சொல்லி கொடுத்துருவாங்களாம், அக்கிமாஸ் இப்படி ஆகும், நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம் ஊரில் இந்த தெரியணும் இல்லையா, நீர் கவனத்தில் வச்சுக்கணும். வந்தோடனே சொல்லி கொடுத்துருக்காவ. அந்த பாதர் கேட்டாராம், அப்படியா அகிமாஸ் முன்பு எப்படி இருந்தார்? ஐயய்யே கையில் தொட முடியாத பாதர், எல்லாம் அங்கே விடுங்கிறதுப்பா இங்கே விடுதல். சரி, இப்போது எப்படி இருக்கிறார்? இப்போ எல்லாம் சட்டை போட்டுட்டு பைபிளை எடுத்துகிட்டு வெந்தேக்கோஸ்து கூட்டத்துக்கு போகிறான் பாஸ்டர். அப்படியா? அப்போ என்ன நடந்தது? அவர் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? எங்கேயோ போகிறானா, நல்லா எப்படி அவர் நல்லா இருக்கார் இல்லையா? அவரை நல்லா இருக்கப்பட்டுருங்க. அல்ல இல்லையா கொள்ளாமா, அவர் நல்லா தானே இருக்கார், அவரை இருக்க விடு. போகிறதான் எனக்கு ஊத்திரம் குறைஞ்சி பாருங்கன்னு சொல்லுவார். அல்ல இல்லையா கொள்ளாமா? உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் ஸ்நேகிக்கும். அப்போ தேவன் விடுவிக்கும் போது எல்லாரும் பகைஞராகிறாவ. சரிதானே? சரியா? அப்போ நம்ம உலகத்தாராக இருக்கப்படாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தாராக இருக்கணும்னு சாத்தான் விரும்புகிறான், உலகத்தின் அதிபதி விரும்புகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு உலகத்தை நீங்கள் பெயிண்ட் அடிங்க. எப்படி? தேவன் சபிச்சாருன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு கலர் அடிச்சிருங்க, லைட்டெல்லாம் நிறைய போடுங்க, பஞ்சவர்ண கிளி மாதிரி ட்ரெஸ்ஸு போடுங்க. இது மண்ணில் வச்சதுன்னே தெரியப்படாது, அது கடைசியில் தெரிஞ்சா பாருங்க, ஒரு நாள் தானே. அதையும் பட்டு கொடுத்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வச்சிடலாம். அல்ல இல்லையா? அப்புறம் சார் மலர் விளையாச்சா வராதா அப்படின்னு பிசாசு மனக்கண்கள் குருடாக்கியிருக்க லட்சணத்தை பார்த்தியலாம். அப்போ நாம் சொல்லுகிறோம், புறம்பான மனுஷன் அழிந்து 2 Corinthians 4:16 உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெரிதாக்கப்படுகிறது. எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். கூட்டத்துக்கு வேணா நாங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படலை, நாங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறோம், டை அடிக்க போகிறோம், கண்ணுக்கு மை போட போகிறோம். அப்படியே போயிட்டே மை போட்டுட்டே போ, வேற என்னென்ன செய்யாது அப்படின்னு ஜனங்கள் ஓடிட்டுருக்காவ. இப்படி பிசாசு மனக்கண்களை குருடாக்கி போட்டான். அப்போ உலகத்துக்கு வேலை செய்கிற ஆளுவ இப்போ பைபிளை வச்சுக்கிட்டே இறங்கிட்டாவ, கோட்டு டையெல்லாம் போட்டு பயங்கரமாட்டு ஏமாத்து பிரசங்கினார். மோசம் போக்குற பிசாசு சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. 2 Corinthians 11 கடைசியில் படிக்கிறோம். சரியா? கள்ளா அப்போஸ்தலர், கள்ளா ஊழியக்காரர். அதுக்கடையில் நாம் 2-3 ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 கடந்து அங்கேயும் இங்கேயும் கடந்து கசங்க தான் செய்ய இல்லையா? என்ன செய்யது வருதுங்காரு இந்த கூட்டணியில் வச்சுக்கு நான் என்ன செய்யதுக்கு? இப்போ எல்லாரும் வெள்ளையும் கட்டிட்டு இருக்குதுயா இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் வந்து பார்க்கணும் உங்கள் லட்சணத்தை, அல்ல இல்லையா? மணவாட்டிகளுக்கு லட்சணத்தை அப்போ பார்க்கலாமே, நமக்கு என்ன செய்யது பிரசங்க? ஆமாம், அது எபேசியர் 4:17 அது என்ன சொல்லுது கேட்போம். நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி 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 பண்டு நடந்த கதை வேறன்னு சொல்லுவார். இந்த வெள்ளத்தில் முங்குக்கு முன்ன உள்ள காலம், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுறதாக ஞான ஸ்நானம், அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1 தெளிஞ்சிருக்கு. நீ அடக்கம் பண்ணினியோ பண்ணாத ஒளியோ போனியோ நமக்கு தெரியலை, அல்ல இல்லையா? அடக்கம் பண்ணியிருந்தா மாறி இருக்கேன் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கணுமே, பழசெல்லாம் கொண்டு தெரிய முடியாது இல்லையா? அல்ல இல்லையா? எல்லாம் வசனம் தானே. இதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கா? குழப்பம் வராதுன்னு நம்புகிறேன், கத்திரவதை வச்சுட்டா இல்லை இல்லையா? இப்போ ஏன் குழப்பாமல் இருந்தால் சரி ஒன்று. சரி, இப்போது இனி நடக்காது பழைய காலம் போட்டு இன்னொரு வசனம் இருக்குது பார்த்துக்க. அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன அழகாக இருக்குது, 15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில். எங்கே? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் இப்படி தான் செய்யணுமோ, இப்படி தான் செய்யணுமோ, அப்படி அந்த பிரசங்கர் அப்படி இல்லையோ, அந்த பிரசங்கர் பெண்டாட்டி அப்படி இல்லையோ, அவனுக்கு மோவா அப்படி இல்லையோ. நீ ஆண்டவருக்கு பின்னால் இல்லையா வந்தா? அவரை பார்த்து இல்லையா ஓடி இருக்கணும்? அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தில் இல்லையா ஓடி இருக்கணும்? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்க, அநேகர் வேறு விதமாக நடக்கிறாருன்னு சொல்லி பிலிப்பியர் 3:17 அங்கே இருக்குது. அவர்கள் தேவன் வயிறு பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், அவருடைய மகிமை மலர் வளையம் லட்சையே நம்முடைய குடிகள் பல்லவத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். காத்துக்கிட்டு தானே இருக்குதுயே.
அந்த லட்சணத்தினாலாம் போறிய அது நீங்களே பார்த்துக்கிடணும். அப்புறம் பிரசங்க திட்டி போட்டாருன்னு சொல்லாதீங்க. அல்ல இல்லையா, உங்கள் லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மனசு உங்களுக்கே தெரியும். ஆமாம், சில ஆளும் அப்படி நாங்கள் பாவி ஐயா, நாங்கள் பாவி, அடிமை மாவி தூசி. அடிமைகளுக்கும் தூசிகளுக்கும் அங்கே பரலோகத்தில் இடம் கிடையாது. அது நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம் பெற்றவருடைய ராஜ்யம். அடிமை வேறு, முதல்ல அடிமை ஆவணம், அடுத்தது பிள்ளை ஆவணம். அல்ல இல்லையோ, தேவ ஆவியை பெற்றாச்சுன்னா புத்திர சுவீகார ஆவி வரணும். சும்மா அடிமையாக்கம், தூசியாக்கம், பாம்பாக்கம், பள்ளியாக்கம், நாயாக்கம், ஓனாயாக்கம்னு சொன்னா இதெல்லாம் கொண்டு பரலோகத்தில் போடுவாங்களா? இப்படியே சொல்லிக்கிடணும். சிஎஸ்ஐ சபையில் சொல்ல மாதிரி நான் பாவிதான்னு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கொண்டு மண்ணில் கொண்டு வச்சு வளையும் பிளவுண்ட மலையே புகழடந்தாருமே. அப்புறம் சிலுவம் கள்ளங்கள்ளி பரலோகத்துக்கு பரவன்னு முடிப்பாவ. இதா சபைக்கு ஆவிக்குரிய சபைக்கு அனுபவம் இதா. அதனால இல்லையா, அங்கேருந்து பிடிச்செழுத்து கொண்டு நெஞ்சு வச்சிருக்கு. இல்லை இல்லையா, பரலோகத்துக்கு ஒழுங்கா போ, ரூட்டு தரோம், சரி. அப்போது இப்படியெல்லாம் இருக்குது. அதான் அப்படி வந்துக்கிட்டே இருக்கான். அப்போது உலக நேசமாக்கம் எல்லா துர்க்கிரியலுக்கும் காரணம். அதாக்கம் பிரச்சனை. வர சொல்லேன், சில ஆள் குடி பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க. என்ன பழக்கத்துக்கு? அப்படியல்ல, மருந்து வாங்கி போட்டோம், அந்த கோயிலுக்கு போனோம், ராஜா ஊருக்கு போனோம், ராணி ஊருக்கு போனோம், சுத்தணும், கரங்கணும், உருண்டோம் புரண்டோம் எல்லாம் சொன்னாலும் இப்போ சரி வரையிலையா. இதுக்கு என்ன செய்யுது? இப்போ பிரசங்கமாக இருங்க, கூட்டி வச்சுக்கிட்டு வாருங்க கூட்டிகிட்டு வாருங்க, நமக்கு ஜெபம் போடுவோம். 40 நாள் ஜெபம், சங்கிலி ஜெபம், சங்கிலி இல்லாத ஜெபம், சாப்பிட்டு ஜெபம், சாப்பிடாத ஜெபம்லாம் நிறைய இருக்கு இல்லையா, போடுவோன்னா ஒரு வழியிலையும் போவோம். 2 நாள் இந்த கூட்டத்தில் இருக்காலும் நல்லவன மாதிரி இருந்தான். கூட்டிகிட்டு போங்கன்னா பழசோட குடி கூடுதல். இப்போ என்ன செய்யுது பிரசங்கியார்? இப்படி கிடந்து பிரசங்கி மர திணறிட்டு கிடக்கா. அப்போ நமக்கும் பிரச்சனை வரோம் போகிற இடத்துல இப்படிலாம் பார்ப்போம். ஜெபம் பண்ணும்போது ஆவியான சொல்லே, இவனுக்கு மனசில் உலகம் இருக்குது. என்னத்தை இருக்குது? உலகம் இருக்குது, உலகப்பையாக உள்ள இருக்குது. முதலாவது இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தை நேசிக்கிறது பரலோக தேவனுக்கு விரோதமான பாவம்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கப்படாது. இதை மனசில் பதிய வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் வந்துடும். அல்ல இல்லையா, ஒன்றையும் தொட மாட்டான். எல்லாம் பாவம், எல்லாம் சாபம், தன்னாலே போயிடுறானா. புரியலையா? இப்போ உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கிற ஆளுக்குள்ள சிலவன் கல் குடிப்பான், வேற குடிப்பான். நிறைய போதைகள் இருக்குது, பார்த்துடுங்க. இல்லை இல்லையா, ஆடம்பர போதை, அந்த போதை, இந்த எல்லாம் ஒவ்வொரு போதையாகும். காரணம் உள்ளே இருக்குது உலகம். பரலோகம் இருந்தால் அந்த போதைக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை பரலோகத்தில் வந்து அந்த ஆவி, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. கள்ளம் வேண்டாம், குடியும் வேண்டாம், இறைச்சியும் வேண்டாம், மீனும் வேண்டாம். அப்படி தானே சொல்லியிருக்கு. இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அது இல்லையா பிரசங்கியாரு? அதுபோல் உனக்கு சபையிலே இல்லையாடா, நீ ஏன் உலகத்தில் ஆசீர்வாதம் பேயை கொண்டு இறக்கி வச்சிருக்கா? அப்புறம் எப்படி இந்த பேய் போவோம்? இல்லையா, முதல்ல நீ மனம் திருந்து உனக்கு சபையை பரலோகத்துக்கு திருப்பு, தன்னாலே வரவன் எல்லாம் மனம் திரும்பிடுவான். இல்லையோ, இந்த நான் தான் என்ன சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லாமல் நான் வாய மாடிட்டு இருந்தா எப்படி தெரியும்? சரி, அன்பு பிள்ளைகளே, உலக நேசமாக்கம் எல்லா துர்க்கிரியைக்கும் காரணம். மற்ற 6:24 சொல்லுவார், ஆண்டவர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு தினக்க முடியாது. ஒன்றில் பரலோகத்துக்கு ஊழியம் செய், பரலோக தேவனுக்கு ஊழியம் செய், அல்லனா உலகத்துக்கு ஊழியம் செய். 2 இணைச்ச முடியாது. உலகத்தை சபிச்சாச்சு, தீ கொடுக்க வச்சாச்சு, புறக்கணிச்சாச்சுன்னா இப்போ நாங்கள் என்னத்துக்கு? நான் புதிய வானத்தை உண்டாக்குறேன், புதிய பூமி உண்டாக்குறேன், புதிய எருசலேமு எல்லாம் நடந்துட்டு இதுக்கு வேணும் என்னத்துக்கு? மனுஷன் அங்கே வைக்கிறாய். அப்போ 2 எஜமான சேவிக்க முடியாது. இப்போ பந்தைக்கோசை குளங்களில் உள்ள பிரச்சனை இதுதான். 2ஐயும் வச்சுக்கிட்டலான்னு பார்க்காத. பழசுலேருந்து கொஞ்சம், புதுசுலேருந்து கொஞ்சம், 2ஐயும் எடுத்து ஒட்டி புதுமையான மார்க்கம் உண்டாக்கி போட்டாவ. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இப்போ புதுமையான ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்காவ. அதுலேயே எல்லா பேய்க்கும் காரணம். அதை விடு. இயேசு அப்படின்னா இயேசு மாத்திரம் பெற்ற அல்ல, அவருடைய சீசருடைய மாதிரியில் போ, அவருக்குள்ளே இருந்த ஆவியினால் நடத்தப்படும். இல்லையா, அப்போ ஆவி எங்கள் பரலோகத்துலேருந்து வரணும். பார்த்துக்க, நிறைய ஆவி அந்நிய பாஷை பேசுகிற ஆவியெல்லாம் பெருசாகி கிடையாது. சாதையான்ட்ட சொன்னாவ நீ இப்படி ஊழியம் செய்யணும். அப்போ ஒரு சம்பவம் சொன்னார், பார்த்துடுங்க. நான் சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பிசாசம் அந்நிய பாஷை பேசுவோம், பார்த்துக்க கொள்ளாமா? பிசாசம் அவர்கிட்ட எதிர்த்து கேட்க முடியுமா? கோவம் வந்தால் நெய்யுது, வரவச்சரம் எடுக்க மாதிரி உள்ள கோவம் வந்துடக்கூடாது. அதனால பேசாமல் இருந்துட்டு அவர் சொல்லதை கேட்டுக்கிட்டோம். நமக்கு பிரச்சனை, பிசாசு அந்நிய பாஷை பேசுமா? அப்போ இதுப்போ பேசுதா பரிசுத்தாய் பேசுதான்னு எனக்கு எப்படி கண்டுபிடிச்சது? பெரிய குழப்பம். வச்சுக்கிட்டோம். பரவ பார்த்தப்போ நிறைய நடந்து ஒரு முக்கிய சம்பவம் சொல்லுகிறேன். கன்னியாகுமரி பக்கம் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு ஒரு பிரசங்கியார் கூட்டிகிட்டு போனார். கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில் வீடெல்லாம் பூட்டிக்கிட்டு தான் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணணும். அடித்து போடுவாங்களா, அங்கே யாரும் போகக்கூடாது. அது தெருவுக்குள்ளே வேற ஒருத்தரும் போகக்கூடாது, அப்படிப்பட்ட இடம். சரி போயாச்சு ஜெபம். அந்த வீட்டம்மா துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசிச்சு. நான் இங்கே இருந்தேன். நான் நினச்சிக்கிட்டேன்
ஓகே, உங்களுக்கு அந்நிய பரிசுத்தாய் கிடச்சிருக்கு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு செய்தி சொன்னேன். அது 6:33 மத்தேயு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவ ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, பரலோக தேவனுடைய ஆட்சி, ராஜாங்கம், ராஜ்யம். இனி அதுக்கு எதிரான ஒரு பிசாசின் ஆட்சி இருக்குது, உலகத்தின் ஆட்சின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷமா 5 நிமிஷமா பேசியிருப்பேன். அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சு இல்லையா பொம்பளை, தாயிலிருந்து கையை மறைக்க, டாய் நான் யாருன்னு தெரிய மாட்டேன். நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போன்னு. தரையில் விழுந்து உருண்டு சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. கொள்ளாமா முதல்ல அந்நிய போகிறதான் நினச்சிக்கிட்டேன். சாதையாக அந்த காலமே சொன்னார். பற்றியெல்லாம் வார்த்தை எவ்வளோ பவர்னு பார்த்துக்க. அதனால் அந்நிய பாஷை நிறைய இடத்துல என்ன வந்துட்டு என்ன வருகிறார், என்ன இறங்குறார், என்ன முக்குகிறார், என்ன உருளுகிறார், என்ன தள்ளி போடுறார். இந்த வித்தை எல்லாம் என்னத்துக்கு? ஜனங்களை இருந்து ஜெபம் பண்ணு, பரலோக சித்தம் செய்ய சொல்லி கொடு. அவர் தன்னால் நிறப்பட்டு நீ அங்கே போய் தள்ளி போடு. என்னத்துக்கு? எல்லாம் உருட்டல் புரட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து தான் ஜனங்களுக்கு அங்கேயே ஆவி இறங்குது இல்லையா? எங்கே நாக்க 5 விரல் 5 மாத்திரம் பட்டிருக்க பிரசங்கியா இருக்க கொட்டத்திலேயே ஆவி இறங்குதான். என்ன ஆவினா நாக்க தெரியுமா? அது ரோட்டில் இலக்கழிச்ச பிறகு தெரியும். ஓ, இதான் வந்து இறங்கிச்சு தெய்வமே, முதல்ல தெரியாது இல்லையா? முதல்ல அந்நிய பாஷை பேசி வெளிப்பாடு சொல்லி அப்போஸ்தலர் 16 குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒருத்தி இருந்தா பவுலை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிப்பார்கள் சொன்னாளா இல்லையா? சத்தம் போட்டாளா இல்லையா? பவுல் பார்த்தாரு, கொள்ளாமே கொஞ்ச நாளாவே ஏமாத்தி இருக்காதான் விஷயம், அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அவர் பார்த்தாரு, கொள்ளாமே ஏசுனோம் அதில் நாய போவே இல்லையா அப்படின்னு சொன்னதான் உண்டு. பியா போச்சு, இவருக்கு அடி கிடாச்சு. கொள்ளாமா பார்த்துக்க. அதனால் வெளிப்பாடெல்லாம் நல்லதா. இது கொண்டு அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, தீர்க்கதரிசிக்கு எதிராக பேசலை. ஆவியின் கதின்னு 9 குணத்தை சொல்லியிருக்கு. 5:22 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் இந்த குணம் வரும். அதுக்கு மேலே 2-3 வசனம் இருக்கு இல்லையா? மாம்சத்தின் கிரியைகள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், பிலிசூனியம், பகைகள். இது யாரு? பியா குடியிருந்தால் அந்த ஆவி வரும். தூய ஆவி குடியிருந்தால் 5:22-23 வரும். உங்களுக்குள்ள என்னதான் இருக்கு? அப்போ கனி குணத்தை வச்சு தான் பார்க்கணும். பரலோக சிந்தை இருந்தால் பரிசுத்த ஆவி, பூலோக சிந்தை இருந்தால் உலகத்தின் ஆவி. சரிதானே? நேரம் எல்லாம் போயாச்சு. அப்போ எல்லா துர்க்கிரியைக்கும் காரணம் உலக நேசமாகும். எல்லா துர்க்கிரியைக்கும் காரணம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கிற அசுத்தாவியாகும். எஸ், ஒளியந்தவனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்வானே. துர்க்கிரியைக்கு காரணம் இப்போ சபைக்குள்ளே இருக்கிறதாக பேசிகிட்டு இருக்கேன். வெளியே அளவில் பேசுக்கு நமக்கு என்ன வந்து? நீங்கள் எப்படி இருக்குதியே? உங்கள் கிரியை எப்படி இருக்கிறது? பரலோகத்தில் வந்து அந்த ஆவிக்கேற்ப இருக்குதா? கிறிஸ்துவன் சிந்தைக்கேற்ப இருக்குதா? அப்போஸ்தலருடைய மாதிரிக்கேற்ப இருக்குதா? தேவ பிள்ளைகளுடைய கனிகளுக்கு ஏற்படி இருக்குதா? என்ன ஆவி எப்படி இருக்குதியே? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யாண்டாமா? நிறைய பேசினார் இல்லையா? குழப்பம் இல்லையே? இது தெளிவு தானே? இல்லை ஒன்றும் சந்தேகப்பட இல்லை இல்லையா? தலைகளை தாழ்த்துங்க. ஒரு நிமிஷம். கிளிட். எஸ் 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 அவன் நீங்கள் பேசணும், கொஞ்சம் நீங்கள் பேசணும். நிறைய பேசியாச்சு. கில்லாப்பா, ரிமன்னா, மனிஷா, ஷமிட்டா, கமான் ஸ்பீக் வித் யுவர் ஓன் காட், யுவர் பர்சனல் காட். உங்களோடு ஆண்டவரோடு நடக்கிறீங்க இல்லையா? உங்கள் தேவன். ஆமாம், நாங்கள் எல்லாம் தள்ளி தான் நிற்கணும். இப்போ எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும் இருக்குதான்னு பாரு. எல்லாரும் ஒப்பு கொடுங்கம்மா. ஐயா ஒப்பு கொடு. ஆவியானவர் பேச இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும். பரலோக தேவனுடைய சித்தம் செய்யாக நம்ம கூப்பிட்டுருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு ஓட முடியாது பாருங்க. ஹல்ல மன்னா ரீமீட்டா ஹன்னிரா ஷலிகா மந்திலா மனாஷா ஷலிகட்டா ரதமி நன்னி ஷமர் ரபாத்தா. வாயை திறந்துருங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள தேவ சாயல் வரணும். எல்லா இடத்துல பாடி நாம் ஜீவிக்கலாம்.